கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? உங்கள் துக்கம் இன்றைக்கு சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைய செய்தி என்னன்னு சொன்னால், தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஏன்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அது ஒருபோதும் தடைப்படாதான். எத்தனை பேர் தடை செய்தாலும் சரி, ஒரு சேனையை வந்து தடை செய்தாலும் சரி, அது ஒன்றும் தடைப்படாது. அல்லேலூயா. அடுத்து வாசிப்போம். யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. யோபு 42:2 சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யார் சொல்லுதுன்னா யோபு சொல்லுவான். அப்போது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தடை பண்ணுற நிறைய ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். தடை பண்ணுகிற ஆத்துமாக்கள். எடுத்து வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரம் எடுத்து வாசிப்போம். 33 சொல்லுகிறது. யோவான் 11:33, அவள் அழுகிறதையும் போதும். அதாவது மரியாளும் மாத்தாள் என்றவங்க 2 பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க வீட்டில் யார் இருந்தது? மரியாள் வீட்லேயும் மார்த்தாள் வீட்லேயும் சகோதரன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் லாசரு என்று ஒரு மகன் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு இருந்தான். அவன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, ஆண்டவரே, நீ அதிகமாக நேசிக்கிற லாசரு வியாதியாக இருக்கிறான், நீங்கள் உடனடியாக வர வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த வார்த்தை கேட்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வரவே இல்லை. அதுக்குள்ளே லாசர் மரித்து போயிட்டான். அதுக்குள்ளே லாசரு மரித்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி ரபி என்ன சொல்கிறாங்க? அதற்கு சீஷர்கள், ரபி, இப்போதுதான் யூதர் உன்னை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். ஏன்னா அந்த லாசரை எழுப்புவதற்காக ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. போகக்கூடாதுன்னு தடை பண்ணுகிற கூட இருக்கிற சிஷ்யர்கள். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு என்ன நாள் யாருக்காவது தெரியுமா? இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்த நாள். இந்த உயிர் தெழுந்த நாள் பரிசுத்த நாள். இந்த பரிசுத்த நாளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று தான் நாம் ஒவ்வொரு சண்டேவும் இந்த ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அங்கே பாருங்க, கல்லறையில் இருக்கிறவனை எழுப்புவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார், வாங்க போலன்னு சொல்லி கூப்பிடும்போது தடை பண்ணுங்கிறாங்க. ஆண்டவரே, நீ அங்கே பிரசங்கம் பண்ணும்போது யூதர்கள் உன்னை கல்லெறிந்து கொல்ல பார்க்குறாங்களே, அந்த இடத்துக்கு மீண்டுமா நீ போகலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தயார்படுத்தும் தோமாக்கள். தோமா சொல்கிறான், என்ன சொல்கிறான் தெரியுமா? 16வது வசனம் சொல்லுகிறது, அப்போது தீத்து மூ எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மறிக்கும்படி, வாப்பா, அவர் சாவ போகிறாரு, அது நிச்சயம். யார் சாவ போகிறது?
இயேசு கிறிஸ்து சாக போகிறாரு. ஏன்னா கல்லேறி கொள்றதுக்கு ரெடியாக காத்துங்கிறாங்க. அவர் போகிறாரு. ஆனால் அந்த தோமா சொல்கிறான், வாங்கப்பா நம்மளும் அவரை கூட போய் செத்து போகலாம். யாரை கூட போய்? இயேசு கிறிஸ்துவ கூட போய். அதை கேட்டு, ஏன்னா இதை என்ன பண்ணுறது, தயார்படுத்துகிறது. வாப்பா போகலான்னு கூப்பிட்றான். வேணாண்டவரை கல்லேறி வாங்கன்னு சொல்கிறான். ஆனால் அந்த தடை பண்ணுகிற ஆவியை கர்த்தர் தடுத்து அவர் எழும்பி போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஏன்னு சொன்னால் அந்த 39வது வசனத்தில் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அதிலே 39வது வசனத்தில் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால், மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்போது நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. இங்கே பாரு, இங்கே தான் இவங்க தடை பண்ணுறாங்க, இங்கே தடை செய்கிறாங்க. ஆனால் உற்சாகப்படுத்துக்கிறாங்க ஆண்டவரை. போவாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒருத்தர் சரி போகலாம் வாடா, என்ன தான் நடக்குது பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் உற்சாகப்படுத்தி அவங்க போய் நிற்கிற இடத்துல சகோதரி தடை பண்ணுறாங்க. என்ன தடை பண்ணுறாங்க? அது நாரும் ஆண்டவரை 4 நாள் ஆயிடுச்சு, சரீரம் அழுவி போயிடுச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தடை பண்ணுகிற ஆவிகள் நிறைய தடை பண்ணுகிற தோமாக்கள் நம்ம பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நினைப்பு என்னன்னு சொன்னால், மரித்தவனை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் தடை பண்ணினாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா 42ல், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் அதை சொன்னேன் என்றார். ஏன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிறாரு, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறாரு. நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க வேணும். ஆண்டவரே, நான் நோக்கி உன்னை ஜெபிக்கிறேன், என் ஜெபத்துக்கு நிச்சயமாக நீ பதில் கொடுப்பீர் என்ற விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் அங்கே எடுத்து காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை மரித்து போயிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை கல்லறையாக கூட இருக்கலாம். அந்த கல்லறையிலிருந்து எழுப்புவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், உனக்காக எனக்காகவும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கல்லறை வாழ்க்கை, நிம்மதி சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அடைப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த கல்லை புரட்டி போட்டுட்டு எழுப்புவதற்கு தான் கர்த்தர் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 43வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இவைகளை சொன்ன பின்பு ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. கல்லறை அடைக்கப்பட்டிருக்கு, அந்த கல்லறையை கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்கிறாரு. கல்லை புரட்டி போட்டுட்டாங்க. ஆனால் நாரும் என்னது 4 நாள் ஆயிடுச்சு. நாருமா நாராதா? பணமெல்லாம் உப்பி போயிருக்கும், சரீரம் அழுகி போயிருக்கும். அந்த சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா. லாசருவே, ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், உன் கல்லறையிலிருந்து நீ எழுந்து வெளியே வா என்று சொல்லுகிறார். அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். மரித்து போன சடலம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் உயிரோடு எழுந்து வெளியே வந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? அல்லேலூயா. அந்த வார்த்தை உயிர்ப்பிக்குமா மனிதனை? நீ கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு உயிர் உருவாகும். நீ கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அந்த உயிர் மரித்து போகுமாம். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்க வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் கல்லறையில் அடைப்பட்டிருக்கிற நம்மளுடைய ஆத்துமாவை கர்த்தர் நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கல்லை புரட்டி போட்டுட்டு உன்னை எழுப்புகிறார், உனக்கு தூண்டுதல் கொடுக்கிறார், உன்னை உற்சாகப்படுத்துகிறார். நீர் என்னிடத்தில் வா, நான் உன்னை வாழ வைத்து உன்னை பரிசுத்தமாக்கி எனக்காக நீர் சாட்சியாக வாழ வைப்பாய் என்று சொல்லி கர்த்தர் இப்போ உன்னை தூண்டி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் எல்லாமே தடையாக இருக்குது, ஒன்று கூட சரியாக வரலையே, சரியாக வரலையே. ஆனால் ஆண்டவர் நினைச்சாதான் அங்கே நிறைவேறும். எத்தனை பேர் தடை செய்தாலும் ஆனால் ஆண்டவர் அதை நினைச்சிட்டா, அதை செய்யணும்னு நினச்சிட்டா, எத்தனை தடை வந்தாலும் அந்த தடையை உடைச்சி போட்டுட்டு அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எதையும் செய்ய அவர் வல்லவர். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைக்கு மரித்து போனவன் உயிரோடு எழுந்து வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன தடை பண்ணுற இன்னொரு ஆவி இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இது தெரிஞ்சது தான், உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் சொன்னதையே சொல்லுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். ஆனாலும் சில வார்த்தைகளுக்கு வியாக்கியானங்கள் இருக்கிறது. கல்லறையில் அடைக்கப்பட்டிருக்கிற முந்தைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லறை விட்டு எழுந்து வெளியே வா என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வார்த்தைக்கு உன் சரீரம் அடைக்கப்பட்டிருக்கும், அந்த கல்லை புரட்டி போடுவதற்கு ஒரு புறம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தால்தான் உன் சரீரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த பாரம் எடுத்து போட முடியும். அப்போ தான் அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். அங்கே வேதம் சொல்லுகிறது 33 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 33ல், அப்போது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இளைஞன், போதும். அதாவது அங்கே வேதம் சொல்லுகிறது, சவுல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தாவீது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சவுல் அந்த இடத்துல ராஜாவாக இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவன், அவங்க சகோதரர்கள் 3 பேர் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே இவன் அவங்கள எப்படி இருக்கிறாங்க, யுத்தத்தில் உயிரோடு இருக்கிறாங்களா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஈசா அனுப்புகிறான், தகப்பன் அனுப்புகிறான், போய் சகோதரரை பார்த்துட்டு வா என்று சொல்லி. அவன் அங்கே போனால் ஏலா பள்ளத்தாக்கு என்ற ஒரு இடத்துல ஒரு பெரிய சேனை அங்கே நின்று கொண்டிருக்கிறது. மேலே கீழே இஸ்ரவேல் கூட்டம் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவன் வந்து சொல்லுவான், அவனை பார்த்தவனை எல்லாரும் பயப்படுவாங்க. அல்லேலூயா. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், உங்களில் எவனாவது தைரியம் இருந்தா என் கூட வாங்க, சண்டைக்கு கொண்டு நிற்கலாம் அப்படின்வாங்க. உனக்கு தைரியம் இருந்தா என் கூட வந்து சண்டை போட, ஒருத்த மட்டும் தான் வரணும், நான் ஒண்டியாக நிற்கிறேன். நான் ஜெயிச்சுட்டா உங்களுக்கு வேலைக்காரனாக இருப்பேன். ஆனால் நீங்கள் ஜெயிச்சுட்டா நான் உங்களுக்கு, நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரனாகவும் எங்களை தெய்வமாகவும் வணங்க வேண்டும் என்று சவால் விடுக்கிறான். அவன் எப்படி வந்து நின்று சவால் விடுக்கிறான்? நான் ஜெயிச்சுட்டேன்னா உங்களுக்கு வேலைக்காரன், ஆனால் நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க, நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு வேலைக்காரனாக இருக்கணும், எங்களை தெய்வமாக வணங்கணும். நான் தோத்துட்டா உங்களுக்கு வேலைக்காரன், நீங்கள் தோத்துட்டா எங்களை வணங்கணும் தெய்வமாக அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு நாளும் நிந்திப்பான். இந்த வார்த்தையை அந்த தாவீது பார்க்க போனான். அவன் சும்மா இல்லை, என்னடா இது இவ்வளோ ஜனம் இருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைங்க உள்ள பேர், ஒன்றையுமே அறியாத ஒரு கோலியாத்து இப்படி வந்து பேசுகிறான், இதை பார்த்து பயந்து போய் நின்று இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் கொன்று போடன்னு போய் கேட்கும்போது அந்த சவுல் சொல்கிறான், எப்பா அந்த 33வது வசனத்தில் சவுல் சொல்கிறான், அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆக்காது. ஏன்? நீ சின்ன பையன், 17 வயசு பையன், நல்ல அழகாக கலராக இருக்கிறான், அவன் கண்ணு பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீ சின்ன வயசுலேருந்து உனக்கு யுத்தம் பண்ண தெரியாது. அவன் சின்ன வயசுலேருந்து யுத்தத்தை கற்றுக்கொண்டு வந்தவன், அவனை எதிர்க்க ஒருவரால் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தான் தாவீது போய் அந்த சவுலை பார்த்து சொல்லுவான். என்ன சொல்லுவான்னு சொல்லுமா, உம்முடைய அடியானே, நான் ஒரு இடையன், உமது அடியான், நான் ஒரு
இடையன். நான் வந்து ஆடு மேய்க்கிறவன். நான் யார்? ஆடு மேய்க்கிறவன். அந்த ஆட்டை ஒரு முறை 2 சிங்கம், ஒரு முறை 2 சிங்கம் வந்து ஆட்டை பிடிச்சின்னு போயிடுச்சு. நான் போய் அதை என்ன பண்ணேன், அது வாயிலேருந்து ஆட்டை காப்பாற்றிட்டேன். காப்பாற்றுனதுனால அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, ஏன் மேலே பாஞ்சுது, ஏன் மேலே பாஞ்சுது. நான் என்ன செய்தேன் தெரியுமா, அதை தாடியை பிடிச்சி ஆட்டுக்குட்டியை போல் கீழ்ச்சி போட்டுட்டேன். என்னத்த போல் ஏன் மேலே பாஞ்சுது. ரவுடி வந்தால் கூட நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கொலைக்காரன் எழுந்து முன்னாடி வந்தாலும் அவன் கீழே தான் விழுந்து போவான். பிசாசு வெக்கப்பட்டு போக்கும். அவன் சொல்லுகிறான், நான் ஒரு இடையன், நாடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறவன், என் நாட்டை காப்பாற்றினேன். ஏன்னா தேவன் எனக்கு ஒரு சிங்கத்தை கீழ்ச்சி போடுவோம், ஒரு கரடியை கீழ்ச்சி போடுவான். கர்த்தர் எனக்கு பலம் கொடுத்தார். அந்த சிங்கத்தை போல நிற்கிற இந்த சிங்கத்தை கர்த்தர் கண்டிப்பாக என் கையில் ஒப்பு கொடுப்பார். அவன் எப்படி நிற்கிறான், சிங்கத்தை போல நிற்கிறான், 6 அடி உயரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 43 வாசிங்க. இல்லை 43 வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தளிகளோடு என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு, ஏன்னா அந்த 42 பெலிஸ்தன் என்ன பண்ணுறான், சுற்றி பார்க்குறான் யாராவது உனக்கு இருக்கிறாங்களான்னு. 42 பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு, அவன் இளஞ்சனம் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியம் உள்ளவனமாக இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். ஒரு சின்ன பையன் ஒரு கொம்பை கையில் எடுத்துக்கின்னு வந்தால் யாருன்னா என்ன பண்ணுவாங்க, அசட்டை தான் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. ஏன்னா உங்கள் எதிரில் இப்போ விஸ்வா கொம்பேத்துன்னு வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது வந்து என்னதை அடிக்க போகுது நினைப்போமா மாட்டோமா? அவன் பார்வைக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி தான் தெரிஞ்சது. யார் பார்வைக்கு? கோலியாத்துடைய பார்வைக்கு ஒரு சின்ன பையன் போல தான் இருந்தது. அவன் சொல்கிறான், அவனுக்கு முன்னாடி ஒரு சேனை வருமா, அவன் பாதுகாப்புக்கு 600 கிலோ எடை உள்ள ஒரு ஈட்டி கையில் இருக்குமா. அந்த மார்க கவசம் மொக்கத்தை தவிர தலையெல்லாம் இரும்பால மூடிக்கின்னு வந்து நின்று அவன் யுத்தம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறான். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுறதுக்கு உடம்பெல்லாம் மொக்கத்தை தவிர. நான் அதை தான் யோசித்தேன், இவன் கரெக்டாக நெத்தி அடிக்கிறேன்னா இரும்பு ஈட்டி நீ என்ன தான் சுட்டாலும் அந்த இரும்பு செதறி உங்ககிட்டவே வந்துடும். நீ குண்டு எடுத்து அடித்தேன்னா அந்த இரும்பு என்ன பண்ணும், ரிவிட்டு நமக்கே அடிக்கும். அவன் பாரு உடம்பெல்லாம் இரும்பால் மூடிக்கணு, மார்க கவசம் பாதுகாப்பு, அதுக்கு உடம்பெல்லாம் மூடிக்கணு, முகத்தை மட்டும் தெரிய வச்சுக்கணும் வந்து நிற்கிறான். டேய் நீ நான் தடியை தின்னுற, நான் நாயா? அவன் நாய் தான் அவனுக்கே தெரியாது. அவன் நாய் தானே, யாருக்கு தெரியாது? அந்த கோலியாத்துக்கு தெரியாது. இவன் தமத்தம் பையன், இவன் என்ன நம்மளை பண்ண போகிறது அன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தாவீது சொல்லுகிறான் 45, அதற்கு தாவீது யாரை நோக்கி? பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோட என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறான். அவன் சொல்கிறான், இவனை அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க ராஜா தடை செய்தார், சகோதரர்கள் தடை செய்தார்கள். ஆனால் அந்த தடையை யாராலும் என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. என கர்த்தர் அவனை கொண்டு செய்ய நினைத்தது நிறைவேறும். அது ஒருவராலும் தடை செய்யப்படாது. உன்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை உன்னை கொண்டு அந்த தடையை உடைத்துட்டு அந்த காரியத்தை நிவர்த்தி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தடை செய்தார்கள்,
ஆனாலும் இவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, நீ என்ன பண்ணுற, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்கிட்ட வர்ற. அவன் சபிக்கிறான். அவங்க தேவர்களை கொண்டு அவன் அந்த தாவீதை சபிப்பான். உன் தேவனை கொண்டு என்னை நீ சாபம் விட்டா உன் சாபம் எனக்கு பலிக்காது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிறவரே பெரியவர். அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்கிறான், நீ இத்தனை ரோபா மாதிரி வந்து நிற்கிற, ஆனால் நான் என்ன எத்தனை வந்திருக்கிறேன் தெரியுமா? என் தேவனுடைய நாமத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் தேவனுடைய பட்டயத்தை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். என் கையில் இருக்கிறது வெறும் கொம்பு தான். ஆனால் அந்த கொம்பு பாரு, உன் தலையை வெட்டி இன்றைக்கு இந்த 7 பள்ளத்தாக்களை சொதறடிக்கப்படும். ஆகாத்தி பறைகள் வந்து உன் மாமிசத்தை தின்னுன்னு சொல்லுவான். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பாரு. அல்லேலூயா. அவன் கரெக்டாக அவன் கிண்டல் பண்ணி இவனுக்கு முன்னாடி ஒரு அடி ஜனங்கள் முன்னாடி போகிறாங்க. யாருக்கு முன்னாடி? கோலியாத்துக்கு முன்னாடி. ஆனால் அவன் பின்னாடி தான் கோலியாத்து போவானான். அப்போ தாவீது மட்டும் போகிறான். கரெக்டாக என்ன பண்ணான்? கரெக்டாக எங்கே வச்சான்? குறி அம்பி எங்கே வச்சான்? ஏன் நான் நெத்தி முகம் மட்டும்தானே தெரிஞ்சது. அல்லேலூயா. மற்ற இடமெல்லாம் வெறும் இரும்பாக இருக்கிறது. அவன் கரெக்டாக பார்த்தான். கரெக்டாக ஒரு புள்ளி ஆண்டவர் வச்சாரு. அல்லேலூயா. அவன் அடித்தான் பாருங்க, ஒரே ஒரு அடி தான். எத்தனை அடி அடித்தான்? ஒரே ஒரு அடி தான் அடித்தான். அவன் கொம்பில் அடிக்கலை, அவர் உண்டியில் அடித்தான். கொம்பில் அடிக்கலை, உண்டியில் அடித்தான். அந்த உண்டியில் என்ன இருந்தது? ஒரு சின்ன சாதாரண ஒரு கூழாங்கல் தான், ஆற்றுல இருந்த கல். அல்லேலூயா. அத்தனை பேர் ஆற்றுக்கல் எடுத்து விளையாடுவீங்க. நாங்கள்லாம் விளையாடிட்டு வந்திருக்கிறோம் ஆற்றுக்கல்லில். அல்லேலூயா. அவன் ஆற்றுக்கல்லில் விளையாடினான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவனை கீழே தள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவனை தாவீதை கொண்டு கீழே வீழ்த்தினார். அல்லேலூயா. உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த லாசருவை தடை பண்ண எல்லார் மத்தியிலும் கர்த்தர் அவனை எழுப்பினார். ஆனால் அந்த லாசருவை பார்க்க இந்த யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்க வேண்டாம். பந்தி இயேசு கிறிஸ்து வந்து அங்கே பந்தி இருக்கும்போது அவர் அங்கே பிரசங்கம் கேட்கும்போது ஆண்டவரை பார்க்குறதுக்கு லாசருவை பார்க்குறதுக்கு வந்த ஜனமெல்லாம் செத்து போன உயிரோடு உக்காந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டுச்சான். அல்லேலூயா. அவனை பார்த்து எல்லா மக்களும், ஏன்னா அவன் கல்லறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அல்லேலூயா. அந்த வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு உயிரை கொடுத்தார். அது உயிர் பெற்று மக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த அவனை ஒரு அடையாளமாக கர்த்தர் முன் வைத்தார். அல்லேலூயா. உங்களை அநேகருக்கு ஒரு அடையாளமாக நிறுத்துவார். உன் பெயரை ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய வேலையை சுவிசேஷத்தை நீ அறிவிக்கும் போது உன்னை கர்த்தர் அநேகருக்கு ஒரு அடையாளமாக நிறுத்துவார். உன்னுடைய வாழ்க்கை கல்லறை வாழ்க்கையாக இருக்கலாம், மரித்து போன வாழ்க்கையாக இருக்கலாம், வியாதியில் நான் மரித்திடன் பயம் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்ல, நீ மறிக்க மாட்டே, எனக்காக எழும்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய சாதாரண மக்கள் அழைக்கவில்லை, அவர் பெரியவர். அல்லேலூயா. அழைக்கிறவரே பெரியவர். அவரை தடுத்து நிறுத்த ஒருவரால முடியாது. ஆமென். ஏன்னு சொன்னால் மார்க் 5ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் ஒரு சின்ன பொண்ணு செத்து போய் கிடக்குது. அந்த செத்து போன பெண்ணை எழுப்புவதற்கு ஆண்டவர் போகிறார். எபிரியின் மகன் செத்து போய் கிடக்கிறான். அது எழுப்புறதுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே அந்த எபிரியின் தலைவனுடைய ஆட்கள் போய் சொல்கிறாங்க, போதகரை கூப்பிடாதப்பா, அவன் பொண்ணு செத்து போயிடுச்சு. எதுக்கு வேஸ்ட் அவரை கூப்பிட்ற? எதுக்கு வேஸ்ட் அவரை கூப்பிட்றவன் பொண்ணு செத்து போச்சேன். சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசமாயிருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் ஜனங்கள்லாம் அழுதுங்கிறாங்க. இவரை பார்த்தவொடனே எல்லோரும் சிரித்தாங்களாம். அழுதுனுக்கிறவங்களாம் பார்த்து என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே என்ன பண்ணாங்களாம், செத்து போயிடுச்சு பொண்ணு, இவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, இவர் எங்கேருந்து எழுப்ப போடுறாரு. அந்த 41 ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பிள்ளை என் கையை பிடித்து தள்ளி தாக்குமே.
என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். பாருங்க, நல்ல பாயிண்ட் பண்ணிக்கணும். லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே மரித்தவன் உயிரோடு எழுந்து நின்று வெளியே வந்தான். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவன் எழுந்து நின்றான். அல்லேலூயா, அவன் எழுந்து வந்தான். ஆனால் இங்கே சொல்லுகிறது, சிறு பெண்ணை தலைக்கு தாக்கமே எழுந்துரு என்று சொன்ன உடனே அந்த பெண் எழுந்து என்ன பண்ணலாம்? அவன் நின்றான். ஒரே ஒரு வார்த்தைக்கு இங்கே அந்த சிறு பெண் எழுந்து நடந்தது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, லூக்கா 7ஆம் அதிகாரம் 14-15, லூக்கா 7:14-15 சொல்லப்படுகிறது. மரித்து போன விதவின் மகனை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார். செத்து போனவனை பாடை கட்டி எடுத்துக்கொண்டு போடுறாங்க. பின்னாடி ஜனங்கள் அழுத்து கொண்டு வர்றாங்க. தன் தாயார் அழுத்து பார்த்து இயேசு கிறிஸ்து பார்த்து மனம் இறங்கி அந்த பாடையை தொடுக்கிறார். அல்லேலூயா. பாடையை தொட்ட உடனே அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தைக்கு லாசரு எழுந்து வெளியே வந்தான். ஒரே ஒரு வார்த்தைக்கு சிறு பெண் எழுந்து நடந்தால். ஒரே ஒரு வார்த்தைக்கு மரித்து போனவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை மரித்து போன சடலங்கள் கீழ்ப்படியுது, உயிரோடு இருக்கிற சடலங்கள் கீழ்ப்படுகிறது இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? புரியுதா? சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதுதான் உயிர்ப்பிக்கும். செத்து போனதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தைக்கு எழுந்து நிற்குது, நடக்குது, பேசுது. ஆனால் உயிரோடு இருக்கிற ஆத்துமாக்களுக்கு சொன்னால் பேசவும் மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கே பயப்படணும். ஆண்டவரை பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு வசனம் சொல்லிடலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், தடைகளை உடைக்கிறது. 26ஆம் அதிகாரம் வாசிங்க, 20 வாசிங்க. ஆதியாகமம் 26:20. கோராரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோடு வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். ஏன்னு சொன்னால், ஈசாக்கு அவங்க அப்பா ஆபிரகாம் தூர்த்து போட்ட அந்த கிணறையெல்லாம் இவன் தோண்ட ஆரம்பித்தான். தோண்ட ஆரம்பித்தாக்கா அந்த அமலேக்கர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை தடுத்து நிறுத்துறாங்க. இது எங்களுடைய இடம், இது எங்களுடைய கிணறு, இதனால் என்ன பண்ணக்கூடாது, தோண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கோரார் மேய்ப்பர் வந்து அந்த தண்ணீர் இது என்ன சொல்கிறாங்க, இது மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள், நீ இதை தோண்டக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் ஆனால் தண்ணி வந்தது, ஆனால் அந்த தண்ணி எங்களுதுன்னு வாக்குவாதம் பண்ணதுனால ஏசேக் என்று பெயரிட்டான். அடுத்து ரெண்டாவது துறையை வெட்டி எடுக்கிறான். வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆனால் அந்த துறவுக்கு சித்தனா என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. மூன்றாவது தடவை அந்த கிணறை தோன்றான். அங்கே தண்ணி நல்ல தண்ணி வந்துடுச்சு, ஆனால் அவங்க வாக்குவாதம் பண்ணவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் தடை செய்தாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் தடை செய்தாலும் தடை செய்ய அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் 22, பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்ற பெயரிட்டான். ரெகோபோத், நான் இந்த இடத்துல நீ வாழ போய்க்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. 24 சொல்லுகிறது, சொல்லி முடிச்சிடலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக்கி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து
என் ஊழியக்காரனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் தடை செய்ய வந்தாலும் கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அங்கே கூட பள்ளத்தில் எலும்புகள் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஒரே ஒரு வார்த்தைக்கு எல்லா எலும்புகளும் உயிரோடு எழுந்து நின்றது. அல்லேலூயா. குடைய குடைய தான் உயர்த்தப்படுவார்கள். என்னது? குடைய குடைய உயர்த்தப்படுவார்களாம். எவ்வளோக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கலங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். நமக்கு கோஆர்டினேட்டராக இருக்கிற ஐயாவை நம்ம